ஸோ ஹாய் எவ்ரிவன். எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2025 எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எஸ்எஸ்சி ஸ்டெனோ எக்ஸாம் வந்து 2025 சிபிடி வந்து முடிஞ்சிருச்சு. ஆகஸ்ட் மந்த்லேயே முடிஞ்சிருச்சு. பட் ரிசல்ட் வந்து நம்ம புஷ் பண்ணல. ஸோ ரிசல்ட் வந்ததுலேருந்து மினிமம் வந்து 45 to 60 டேஸ் ஆகுது வந்து நம்ம ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு வந்து அக்யூரசி, ஸ்பீட் எல்லாம் பிக்கப் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டைமிங் வந்து நமக்கு தெரியும். சிக்கு வந்து 100 வேர்ட் பெர் மினிட்ல இருக்கும். 10 நிமிஷம் அது டிக்டேஷன் இருக்கும். 2க்கும் 10 நிமிஷம் தான். ஸோ டிக்கு வந்து 80 வேர்ட் பெர் மினிட், சிக்கு 100 வேர்ட் பெர் மினிட். இது டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம். டிக்கு வந்து 50 நிமிஷம். ஸோ இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரம், மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பர்சன்ஸ்க்காக தான் இந்த ஷெட்யூல் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகும். 1 to 2 ஹவர்ஸ் பெர் டே. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா, லைக் ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஸ்பீடு. அது வந்து ஒரு 5 நிமிஷமா இருக்கலாம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். ஸோ அந்த மாரி இருக்கிற ஸ்பீட வந்து நீங்க லெட்ஸ் சே 80 வேர்ட் பெர் மினிட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. 80 வேர்ட் பெர் மினிட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த லைக் ஒரு ஸ்பீடு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற ஸ்பீடு நம்ம டிஎன் டோட் ஸ்பீடே எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ தட் கைக்கு வந்து ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டியும் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, கைலாஷ் சந்திரா நம்ம எஸ்எஸ்சிக்கு வந்து கைலாஷ் சந்திரா தான் பிரிஃபர் பண்றோம். கைலாஷ் சந்திரா கைலாஷ் சந்திரா முடிச்சவங்க ப்ராக்ரசிவ் மேகசின். ஸோ அந்த இதுல ஃபர்ஸ்ட் ஒரு டிக்டேஷன் எழுதுங்க. டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிக்டேஷன முடிச்சுட்டு ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்றதுல ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ தட் ஒரு ஸ்பீடுக்கு நம்ம 30 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ, அந்த மாரி வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பீடுக்கு 30 மினிட்ஸ்ன்றது நான் மேக்ஸிமம் சொல்றேன். ஸோ உங்களுக்கு நெறைய பேர் வந்து 10 நிமிஷம் எடுத்துட்டு 10 நிமிஷத்திலேயே ரீட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ பேசேஜ் ஈஸியா இருந்தா ரீடிங் டைமுமே கம்மியாகும். ஸோ அந்த மாரி வந்து பேசேஜ் வந்து டிக்டேஷன் எழுதுங்க. அத வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாரி வந்து பண்ணி பாருங்க. அண்ட் வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஸ்பீடு டிக்டேஷன் இதே மாரி ஒரு ஸ்பீடு வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு அன்னோன் ஸ்பீடோ ஆர் நோன் ஸ்பீடோ வந்து எழுதுங்க. எழுதி அத வந்து ரீட் பண்ணி பாருங்க. இந்த ரீடிங் டைம் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுங்க. அண்ட் வந்து அத டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து டீடைலா நான் பின்னாடி ஸ்லைட்ல சொல்றேன். ஸோ இந்த மாரி வந்து வீக்கெண்ட்ஸ்ல பண்ணலாம். ஆர் வந்து 2 டேஸ் பெர் வீக் அந்த மாரி வந்து நீங்க டிரான்ஸ்கிரிப்ஷனும் பண்ணி பார்க்குறவங்களா இருந்தாலும் பார்க்குற மாரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு டெய்லி ஷெட்யூல் மாரி. ஸோ இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும்ல. உங்களுக்கு எந்த மாரி டெய்லி ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் வந்து தருதோ, அத வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இது ஜஸ்ட் என்னோட சஜஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு மண்டே வந்து நம்ம லெட்ஸ் சே நம்ம இது எல்லாமே வந்து 80 வேர்ட் பெர் மினிட்ல வந்து நம்ம இருக்கோம். இப்போ கரண்ட்டா இருக்கோம் அப்படின்றத அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம 80 வேர்ட் பெர் மினிட்ல அதுல ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்துச்சு அப்படின்னா, நம்ம 80 வேர்ட் பெர் மினிட்லயே இருக்க மாட்டோம். 90 வேர்ட் பெர் மினிட்க்கு போயிருவோம். ஸோ இப்போ 80 வேர்ட் பெர் மினிட்ல நமக்கு வந்து ஸ்பீடு வந்து ஓகே எழுத முடியுது. ஆனா அக்யூரசி ஒமிஷன் வந்து நெறைய வருது. மிஸ்டேக் வந்து நெறைய வருது. மிஸ்டேக் ஒரு 40 வருது. ஒமிஷன் வந்து ஒரு 40 பிளஸ் வருது. அந்த மாரி இருக்கிற பெர்சன்ஸ்க்கு ஸோ வீக்லி வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த 80 வேர்ட் பெர் மினிட்டுக்கு முன்னாடி ஸ்பீடு ஒரு 75, 70 ஸோ இந்த மாரி இருக்கிறதுல எழுதி பாருங்க. இந்த மாரி ஸ்பீடு வந்து YouTubeல அவைலபிளா இல்லையே அப்படின்ட்டுலாம் கேட்க வேணாம். ஸோ சிம்பிள் கால்குலேஷன் போட்டு 80 வேர்ட் பெர் மினிட்ல இருக்கிற ஆடியோவ நீங்க அந்த YouTubeஓட ஸ்பீட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நவடேஸ் YouTubeலயே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. 0.95 ஸ்பீடு, 90 ஸ்பீடு. ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. அத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்பீட கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பீடு வந்தாலும் ஸ்பீடு பிளஸ் அக்யூரசி சேர்ந்தா தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எரர் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்காக தான். நீங்க 75ல எழுதி நல்ல ஸ்பீடு பிளஸ் அக்யூரசி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் தரும். ஸோ 75 நல்லா அக்யூரசி டிக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 80ல வந்து அக்யூரசி டிக் பண்ணுவோம். அண்ட் அடுத்த டே வந்து நீங்க ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கிற வேர்ட் பெர் மினிட் 80 வேர்ட் பெர் மினிட். ஸோ நம்ம 75லயே நல்லா இதாயிட்டு கடைசில திடீர்னு எக்ஸாம் வந்து 80க்கு வந்து 75லயே கம்ஃபர்டபுளா இருந்துட்டு 80 நம்ம பிராக்டிஸ் பண்ணாம கம்மியா பிராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் போயிட்டோம் அப்படின்னா, ரொம்ப எரர் நெறைய வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, முன்னாடி நாள் இந்த மாரி அ ஒரு ஸ்பீடு கம்மியா இருக்கிற மாரி பிராக்டிஸ் பண்ணிட்டு, அடுத்த நாள் நீங்க ஆஸ் யூசுவல் என்ன ஸ்பீடு வந்து பிராக்டிஸ் பண்ணீங்களோ, அந்த ஸ்பீட வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 70 வேர்ட் பெர் மினிட், 75 எதுக்குன்னா, அக்யூரசிக்காக. இந்த 80 வேர்ட் பெர் மினிட் என்னன்னா, ஸ்பீடு வந்து மெயின்டெயின் ஆகணும். ஸோ இந்த ஸ்பீட வந்து நம்ம லிசன் பண்ணி பழகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இதுவே வந்து இப்ப 100 வேர்ட் பெர் மினிட் எழுதிட்டு இருக்கவங்களுக்கும் அதுதான். 80 வேர்ட் பெர் மினிட்ல உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி கிடைச்சிருச்சு. பட் 100ல எனக்கு நெறைய ஒமிஷன் வருது அப்படின்னா, நீங்க 90ய இந்த மாரி ட்ரை பண்ணுங்க முன்னாடியே. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்பீடுக்கு வந்து 100 வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாரி வெட்னஸ்டே, தர்ஸ்டே இதே ரிப்பீட் பண்றீங்க. ஸோ வெட்னஸ்டே அந்த மாரி என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற பேசேஜ் லைக் ப்ரோகிரசிவ் மேகசின் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். கைலாஷ் சந்திராவே ட்ரை பண்ணலாம். அதுவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆர் வேற ஏதாவது பேசேஜ் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த மாரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் வந்து லைக் ஃப்ரேசஸ்லாம் வருது. பெரிய பெரிய ஃப்ரேசஸ்லாம் வருது. அத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணி, அத பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்பீட் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வர தான் நெறைய வந்து விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மகிட்ட ஸ்பீடு இருக்கு. ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளால எல்லா ஸ்பீடும் எழுத முடியும்னா, எல்லாமே எழுத முடியும். பட் நீங்க வந்து புதுசா லேர்ன் பண்ண கத்துக்கணும். இங்கிலீஷ்ல எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு. இவ்வளோதான் லிமிட்டட் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது புதுசா வந்து நீங்க ஃப்ரேசஸ்லாம் ஜாயின் பண்ணி கத்துக்கணும். எதெல்லாம் ரிப்பீட்டடா வருதோ, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும்.
அடுத்து Thursdayவும் அதே மாரி தான். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பில்டிங்காக நம்ம 80 வேர்ட் பெர் மினிட்ல எழுதணும். அண்ட் ஃப்ரைடே வந்து தனியா ஸ்பெசிஃபிக்கா வந்து ஷார்ட் கட்ஸ் அண்ட் டைப்பிங்க்கு மட்டும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். லைக் ஒரு ஸ்பீடு மட்டும் நம்ம ஜஸ்ட் அந்த 5 மினிட்ஸ் வந்து எழுதிட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட் கட்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம டிஎன் நோட் புக்லயே வந்து நெறைய இருக்கும். YouTubeல நவடேஸ் நெறைய இருக்கு. அப்புறம் வந்து டைப்பிங்க்கும் ஒரு 30 மினிட்ஸ் வந்து இந்த மாரி டைப் பண்ணலாம். டைப்பிங்க்குமே வந்து ஃபோக்கஸ் முக்கியம். டைப்பிங்குமே விட்டுட்டோம் அப்டின்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டுறதுக்கு டைப்பிங் தான் முக்கியம். அந்த 50 நிமிஷத்துல நம்ம டிரான்ஸ்கிரிப்ட் பண்றோம் அப்டின்றதெல்லாம் நம்ம அந்த எக்ஸாமே இருக்கு. ஸோ அண்ட் சாட்டர்டே ஆர் சண்டே. ஸோ இந்த டேஸ்ல நீங்க வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து எழுதி, அத வந்து கரெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து சாட்டர்டே, சண்டேக்காக என்ன அப்டின்னா, ஒரு ஸ்கில் டெஸ்ட் ரியலா எப்படி நடக்கும் அந்த மாரி ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணி பண்ணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 1 மினிட்ஸ் 1 டூ 2 மினிட்ஸ் ஆடியோ கேட்டு ஹேண்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு நோன் ஆர் அன்னவுன் ஸ்பீட் போட்டு 10 மினிட்ஸ் டிக்டேஷன் எழுதி பழகுங்க. சாரி எடுங்க. எடுத்துட்டு அதுக்காக ஒரு ரீடிங் டைம் வந்து செட் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளவுதான் ரீடிங் டைம். மேக்ஸிமம் 20 மினிட்ஸ். ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல அதாவது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல நீங்க இப்ப தான் வந்து இன்னும் ஸ்கில் டெஸ்ட்லாம் அட்டெண்ட் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமா போக போறீங்க. மார்க் நெறைய வந்திருக்கு சிபிடில. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்டின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ரீடிங் டைம்க்கு இந்த மாரி டைமிங் செட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ரீடிங் டைம் ஆகுதுன்ட்டு பாருங்க. ஆகுற டைம நோட் பண்ணி வைங்க. ஸோ லெட்ஸ் சே வந்து இப்போ 25 மினிட்ஸ் ஆகுது அப்டின்னா, இன்னைக்கு இந்த மாரி டேட்லாம் போட்டு 25 மினிட்ஸ் ஆகுது அப்டின்ற மாரி நோட் பண்ணி வைங்க. ஸோ அந்த நோட் பண்ற கான்செப்ட் நான் பின்னாடி அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அடுத்து வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அதே மாரி டைம் பவுண்டடா பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் ஆகுதோ, அத வந்து அப்டியே வந்து நோட் பண்ணி வைங்க. லெட்ஸ் சே ஒரு 1 1/4 மணி நேரம் ஆகுது அப்டின்னா, அத நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இந்த மாரி செக் பண்ணுங்க. அந்த ஆடியோ 10 நிமிஷம் ஆடியோ போட்டு இந்த மாரி கரெக்ஷன் பண்ணுங்க. எவ்வளோ ஒமிஷன் வருது, எவ்வளோ மிஸ்டேக் வருது அப்டின்ட்டு பாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? எதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியும் அப்டின்னா, அது பண்ணலாம். மாத்திக்க முடியிற விஷயங்கள மாத்திக்கலாம். இல்ல ஹார்ட் வேர்ட் வந்திருக்கு, நம்ம கேட்காத வேர்டு. ஸோ அந்த மாரி இதுனா ஓகே. அது நெக்லிஜிபிள். பட் நம்ம ஒரே மிஸ்டேக் அடிக்கடி பண்றோம் அப்டின்னா, அது நம்ம மிஸ்டேக் தான். ஸோ அத வந்து கரெக்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் நம்ம வொர்க் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாரி வந்து டெய்லி வந்து எனக்கு கொஞ்சம் இப்போ அந்த மாரி டெய்லியும் அந்த மாரி எனக்கு வந்து ஒர்க் இருக்காது. பட் இந்த வாரத்துல 1 நாள், 2 நாள் இப்படி ஒர்க் இருக்கும். ஃபுல்லா ஹெவியா இருக்கும், டைட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பீட் பூஸ்டர் மாதிரி. நீங்க வந்து அந்த ஸ்பீட் அண்ட் இது ஷார்ட் ஹேண்ட் வந்து டெய்லி எழுதுறத விடக்கூடாது. ஸோ அதுக்காக இந்த மாரி வந்து ஃபுல்லா என்னால 1 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஷார்ட் அண்ட் கிரிஸ்பா நீங்க ஒரு 7 மினிட்ஸ் டிக்டேஷன் கேட்கறீங்க. ஸோ இது வந்து டிஎன் டோட்டே வந்து நம்ம பிரிஃபர் பண்ணுவோமே. டிஎன் டோட்ல 7 மினிட் ஆர் 5 மினிட் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கூட ஓகே. அத வந்து அடுத்த ஒரு 15 டூ 13 மினிட்ஸ்ல வந்து நம்ம டிரான்ஸ்கிரைப் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து மெயின் கான்செப்ட் நீங்க அந்த டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஷார்ட் ஹேண்ட் எழுதணும். ஆஸ் வெல் அஸ் டைப்பிங் டச் இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த 20 மினிட் பூஸ்டர். ஸோ இதுல வந்து நீங்க ஸ்பீட வந்து எல்லா ஸ்ட்ரோக்கும் எழுதணுமா அப்படின்னு அவசியம் இல்ல. அத நீங்க ரீட் பண்ணி பார்க்கணுமான்றது தேவையில்ல. டிரான்ஸ்கிரைப் பண்றது அ உங்களுக்கே தெரியும்ல. நீங்க ஒண்ணும் ஏதோ ஒண்ணுன்ட்டு டைப் பண்ண போறது கிடையாது. என்ன இருக்கோ அத வந்து டைப் பண்ண போறோம். ஸோ அந்த மாரி வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த டச்சும் இருக்கும். அந்த ஸ்பீடும் வந்து விட்டு போகாம இருக்கும். ஹேண்டும் வந்து ஒரு பிராக்டிஸ்லயே இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிஸி டேஸஸ்ல மட்டும் தான். நல்லா ஞாபகம் எல்லா டேவும் இதே மாரி பண்ணிட்டு வேற எல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. எப்பலாம் உங்களுக்கு ஒர்க் இருக்கு, ரொம்ப டைட்டான ஒர்க் இருக்கு அந்த மாரி டேஸஸ்ல இந்த மாரி பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஆடிட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நீங்க ஒரு வாரத்துல வந்து பண்றத ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வைங்க. சிம்பிளா வந்து ஒரு வீக்ல 6 டேஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சண்டே வந்து ரெஸ்ட் ஆர் எனிதிங் நீங்க மிஸ்டேக் பண்ணா அனலைஸ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணலாம். வாரத்துல 1 நாள் ரெஸ்ட் வர்றதுல தப்பு இல்ல. வாரத்துல 1 நாள் தான் நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் தப்பு. ஸோ சண்டே வந்து இந்த மாரி ஹவ் மெனி டிக்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ அந்த மாரி ஃபுல் லைக் அந்த 1 மினிட், 2 மினிட் பிராக்டிஸ் பண்றதெல்லாம் விட்டுருங்க. ஃபுல் டெஸ்ட்டா அதாவது 10 நிமிஷம் அந்த ஃபுல் ஆடியோ எத்தன வந்து எழுதுறீங்க? லெட்ஸ் சே ஒரு நாளைக்கு 3 எழுதுறீங்க. அப்ப 6 நாளைக்கு 18 ஒரு 15 வச்சுக்குவோமே. அடுத்து அதான் டிக்டேஷன் கம்ப்ளீட்டட் ஹவ் மெனி ஃபுல் மார்க்ஸ்? ஃபுல் மார்க்ஸ் வந்து நீங்க சில பேர் வந்து வீக்லி ட்வைஸ் போடலாம். டெய்லி ஒன்ஸ் போடுறோம். இன்னும் கொஞ்சம் டைம் நெறைய 3 மணி நேரம், 4 மணி நேரம் இதுக்காகவே பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, டெய்லியும் கூட மார்க் டெஸ்ட் எழுதி டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க இந்த இத ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ நான் இது வந்து வீக்லி ட்வைஸ் அப்படின்ற மாரி போடுறேன். அடுத்து ஆவரேஜ் எரர். நீங்க இத கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு எரர் பெர்சென்டேஜ் எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல எப்படி ஸ்கிரிப்ட் எவாலுவேஷன் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். நம்ம சேனல்லயுமே வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஃபார்முலா ஃபுல் மிஸ்டேக், ஹால்ஃப் மிஸ்டேக் கால்குலேட் பண்ணி ஃபார்முலால போட்டு உங்களுக்கு எரர் எவ்வளோ வருது? லெட்ஸ் சே இந்த 2 ஃபர்ஸ்ட் இதுல வந்து எனக்கு ஒரு 15% வருது. அடுத்ததுல வந்து ஒரு 13% வருது. ஸோ இந்த மாரி வந்து நோட் பண்ணிக்கங்க. இந்த மாரி ஆவரேஜ் தான் தேவையில்ல. ஒரு 15, 13 அடுத்த வாரம் பாருங்க. அடுத்த வாரம் ஒரு 13 அதுக்கு அடுத்த நாள் 14 ஸோ அதுக்கு அடுத்த வாரம் ஒரு 18 18 அடுத்தது 20 ஸோ இந்த மாரி போச்சு அப்டின்னா, லைக் 15, 13, 13, 14, 13 இந்த மாரி ரேஞ்சஸ்லயே இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்ல. அது 18, 20ன்னு இன்கிரீஸ் ஆச்சு அப்டின்னா, அப்பதான் நம்ம வந்து அ அனலைஸ் பண்ணணும். மோர் அனலைசிஸ் வந்து அந்த டைம்ல தான் தேவை. எதனால அந்த மாரி ஆகுது அப்டின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி மெயின்டெயின் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க ஒரு வாரமும் அந்த மாரி பார்த்துட்டு, இந்த எரர் பெர்சென்டேஜ குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்றதையும் பார்க்கலாம். அதே மாரி டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் பிளஸ் வந்து ரீடிங் டைம். ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணி வைங்க. ரீடிங் டைம். இது 2யும் நோட் பண்ணி வச்சு, ரீடிங் டைம் வந்து இந்த ஸ்பீடுக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்பீட் எழுதுறோம். இன்னைக்கு வந்து லெட்ஸ் சே இன்னைக்கு டேட் வந்து 12. இந்த மாரி வந்து இன்னைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறோம். அதுல வந்து ரீடிங் டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுல வந்து எரர் பெர்சென்டேஜ் வந்து ஒரு 15% ஆச்சு.
அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நோட் பண்ணுவீங்க. அடுத்து நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறோம் 13, 11. ஸோ இந்த மாதிரி மார்க் டெஸ்ட் எழுதும்போது ரீடிங் டைம் வந்து அதே மாதிரி ஒரு 17 நிமிஷம் ஆச்சு. அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் 1 ஹவர் 20 மினிட்ஸ். ஸோ எரர் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு 16%. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கே நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங் டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கணும். அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ டைப்பிங் ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன சொல்யூஷன். ஸோ இது 2யுமே வந்து நீங்களா வந்து ஃபைண்ட் பண்ணா தான் சீக்கிரமா நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரசி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டீடைல்டு அனாலிசிஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் வந்து எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட் ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிருப்பேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோ எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட் சீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்னோட டைம் அண்ட் அக்யூரசி ஸ்பீட் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணேன். அதை வந்து எக்ஸாம் ப்ரெஷர்ல எப்படி கண்ட்ரோல் பண்ணி எழுதுனேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.